வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலா அவருடைய இனிய குரலில் பரக்கத் செய்வானாக. அல்லாஹு தஆலா அவருடைய ஹிஃபுலில் குர்ஆனுடைய மனன சக்தியில் அல்லாஹு தஆலா பரக்கத் செய்வானாக. பள்ளிக்கூடத்திற்கு சென்று கொண்டே ஹிஃபுல் செய்யக்கூடிய மாணவர்களில் ஒருவராக அவர் இருக்கிறார். அடுத்ததாக வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக காட்டுத்தலைவாசல் ஜமாத்தினுடைய தகுதிமிக்க தலைவர் ஜனாப் என் சையது முகமது புகாரி அவர்களை அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல் ஜாமிஉல் முனவர் மஜித் காட்டுத்தலைவாசல் ஜமாத் நடத்தும் மனாருல் மாஃப்ரிபா மதர்சா பட்டிமளிப்பு விழா ரவுலத் ஜன்னா சலாமா பள்ளிவாஸ் மக்தூப் மதரசாவின் மூன்றாம் ஆண்டு விழா மற்றும் ரமலான் வரவேற்பு பயான் நிகழ்வில் காட்டுத்தலைவாசல் ஜமாத் செயலாளர் ஹாஜி நூர் முகமது அவர்கள் தலைமை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிக்கின்ற காட்டுத்தலைவாசல் துணை செயலாளர் என் சையது அவர்களே, மாவுவாளையம் ஜமாத் தலைவர் MA முத்தலிப் அவர்களே, முத்திப்பட்டினம் ஜமாத் செயலாளர் ஹாஜி AKM மைதீன் பிச்சை அவர்களே, காட்டுத்தலைவாசல் நிர்வாக குழு உறுப்பினர் K சேட் அவர்களே, காலேஜ் பள்ளி ஜமாத் தலைவர் S அப்துல் கபார்கான் அவர்களே, செஞ்சை பள்ளிவாசல் தலைவர் K பக்கீர் முகமது அவர்களே, அலியார்புரம் பள்ளிவாசல் ஜமாத் தலைவர் C நாகூர் பிச்சை அவர்களே, 13வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சித்திக் அவர்களே மற்றும் இந்நிகழ்ச்சிக்கு வாழ்த்துரை வழங்க நூருல் ஜன்னா ஆசிரியர் முகமது ஷகிப் பஷீர் அவர்களே, மற்றும் வட்டார உலமாக்கல் சபை செயலாளர் பஜார் பள்ளி இமாம் மௌலவி அபூபக்கர் சித்திக் அவர்களே, மற்றும் சிவகங்கை மாவட்ட ஜமாத்துல் உலமா தலைவரும் இளையாங்குடி புது ஜிம்மா பள்ளிவாசல் இமாம் முகமது இப்ராஹிம் பைசி அவர்களே, சிவகங்கை மாவட்ட அரசு டவுன் ஹாஜி அல்காஜ் KM முகமது பாருக் காலிம் அவர்களே, அறிமுக உரை சிவகங்கை மாவட்ட ஜமாத்துல் உலமாக்கள் செயலாளர் காட்டுத்தலைவாசல் தலைமை இமாம் மௌலாவி A முகமது ஃபதுருதீன் யூசுப் அவர்களை, சிறப்புரை வேதாரண்யம் வட்டார ஜமாத்துல் உலமா சபை தலைவர் அல்ஹாஜ் KM ஹாஜி ஹமீது பார்கவி அவர்களே, சனது ஓதி துவா செய்ய திண்டுக்கல் மாவட்ட அரசு ஹாஜி யூசுப்பியா அரபிக்கல்லியின் முதல்வருமான BM முகமது அலி அன்வாரி அவர்களே மற்றும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் காட்டுத்தலைவாசல் ஜமாத்தாளர்களே மற்றும் மாணவ மாணவிகளே, பெற்றோர்களே மற்றும் வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று அன்போடு நிர்வாக கமிட்டியின் சார்பாக அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரவேற்புரை நிகழ்த்திய காட்டுத்தலைவாசல் ஜமாத்துடைய தலைவர் ஜனாப் என் சையத் முகமது புகாரி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்ததாக தலைமை உரையாற்ற மரியாதைக்குரிய காட்டுத்தலைவாசல் ஜமாத்தினுடைய செயலாளர் ஹாஜி A நூர் முகமது அவர்களை அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துல்லாஹ். பட்டமளிப்பு விழா
பட்டமளி விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. மாணவர்கள் மகரிபா பட்டமளி விழா வாங்கும் மாணவிகளுக்கும் சமாத்தார்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். மேலும் மேலும் சிறக்க அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்காக காட்டுத்தலைவாசல் ஜமாத்தினுடைய நிர்வாக குழு உறுப்பினர் கே சையது சேட் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்ற வருடம் சொன்னதைப் போல இந்த வருடம் மிக சிறப்பான முறையில் மாணவிகளுக்கு பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மாணவியும் கடினமான உழைப்போடு அவர்கள் கல்விக்கும் சென்று மார்க்க கல்வியும் படித்து 3 வருட காலம் நிறைவு செய்து இந்த பட்டப்பத்தை பெறுவதற்கு மிகவும் கடுமையான முயற்சி எடுத்து நமது காட்டுத்தலைவாசல் ஜமாத் நிர்வாக கமிட்டிக்கும் நமது காட்டுத்தலைவாசல் பொதுமக்களுக்கும் நட்பெயரை ஏற்படுத்தி கொடுத்து இன்று 20 ஆலிமாக்கள் புதிதாக உருவாகியுள்ளார்கள். அவர்களுக்கு எனது சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மென்மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய மாணவிகள் இவர்களை முன்னிறுத்தி அடுத்தடுத்து இந்த பட்டங்களை பெற்று சிறப்பாக நமது காட்டுத்தலைவாசல் ஜமாத் அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறது. நமது பள்ளிவாசலின் கட்டமைப்பு வசதிகள் மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்றது. இன்னும் மென்மேலும் சிறக்க அல்லாஹ்வுடைய துஆ செய்யுங்க, எல்லாம் துஆ செய்யுங்க. மாணவிகள் பள்ளி கல்வியை எவ்வளவு தூரம் படிக்கிறீங்களோ அதே மாதிரி மார்க்க கல்வியும் படித்து சிறப்பான முறையில் 20 பேரும் கடினமான முயற்சியில இந்த பட்டத்தை பெற்றிருக்கிறீர்கள். உங்களுக்கு அல்லாஹ்கிட்ட துஆ செய்யுங்க, எல்லாம் துஆ செய்யுங்க. அதுபோக வரும் மாணவிகள் நமது தொலைநோக்கு சிந்தனையாக நமது மாணவிகள் உயர்கல்வியை படித்து அரசு தேர்வுகளை எழுதுங்க. அதன் மூலம் நீங்கள் உங்கள் வாழ்வாதாரத்தை பெருக்குங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக நேற்றைய தினம் மக்தப் மதரசா மாணவ மாணவிகளுக்கான போட்டிகள் நம்முடைய பள்ளியிலும் சலாமன் சலாமா மதரசாவிலும் நடைபெற்றன. அந்த போட்டியில் குறிப்பாக பயான் போட்டியில் மிகச் சிறப்பான முறையிலே பேசிய பரிசுகள் பெற்ற 2 நபர்களை உங்களுக்கு முன்னால் நாங்கள் கேட்டு ரசித்த அந்த வார்த்தைகளை நீங்களும் கேட்க வேண்டும் என்பதற்காக இதோ சில நிமிடங்கள். முகமது தொய்யிப். அல்ஹம்துலில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் முஹ்தார் وعلى آله الأطهار وأصحابه الأحياء. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. மணக்க மணக்க மாமரை மணக்க ஜொலிக்க ஜொலிக்க மா நபிமொழி ஜொலிக்க சிறக்க சிறக்கையும் மா மன்றம் சிறக்க இனிக்க இனிக்கவே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமும் அறிவியலும் என்ற தலைப்பின் கீழ் அறிவியல் கண்டுபிடிப்பான செல்போனின் தீமைகளை இஸ்லாமிய பார்வையில் பேசப் போகிறேன். அதிகம் செல்போனிலேயே மூழ்கி கிடக்கும் இன்றைய தலைமுறையின் போக்கை கண்டால் எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுக்கு பிடித்த ஒரே பொருள் செல்போன். அவர்களது எண்ணம் எல்லாம் படிக்காமலேயே பாஸ் ஆக வேண்டுமாம், கஷ்டப்படாமல் வேலை கிடைக்க வேண்டுமாம், யாருக்குமே மரியாதை தரக்கூடாதாம், தனக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை என்று எண்ணுகிறார்கள். எல்லாமே உடனே கிடைக்க வேண்டும், காசுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று எண்ணுபவர்களாக
பெண்களின் கௌரவத்தை சீர்குலைக்கும் வீடியோ காட்சிகளை அதிகம் காண்பவர்களாக, வரலாறு, பண்பாடு, கலை, இலக்கியம், அரசியல் போன்ற அடிப்படை புரிதல் கூட இல்லாதவர்களாக, ஒரு பெண் சலான் கூட நடத்த தெரியாதவர்களாக, புத்தகத்தில் ஒரு வரி கூட வாசிக்க பிடிக்காதவர்களாக, தப்பில்லாமல் தமிழோ ஆங்கிலமோ எழுதவும் பேசவும் வராதவர்களாக, ஒரு விஷயத்தை கோர்வையாக சொல்ல தெரியாதவர்களாக, வீதியில் நின்று விஷம் குடித்துக் கொண்டிருந்தாலும் அதையும் செல்வி எடுத்து போடக்கூடியவர்களாக, இவர்கள் கையில் உள்ள செல்போனை பிடுங்கிவிட்டால் ஏதோ ஒன்றுமில்லாத பாலைவனத்தில் இருப்பது போல் துடிக்கிறார்கள். பள்ளி சிறுடன் எப்படி பள்ளி சிறுடன் டாஸ்மாக் செல்லக்கூடிய அளவிற்கு தைரியம் கொண்டவர்களாக, எப்போதும் ஏதாவது போதையில் தன்னை மூழ்கடித்துக் கொள்ளும் மனநிலை கொண்டவர்களாக, கூவும் செல்போனின் உச்சரிப்பை அணைத்து கொஞ்சம் சில்வனின் உச்சரிப்பை கேட்போம் என்று ஒரு கவிஞர் சொன்னார். முன்பெல்லாம் அவ்வப்போது பேசுவதற்கு மட்டும்தான் செல்போன் பயன்படுத்தப்பட்டது. நுழையின் உலகம் நினைத்த நேரத்தில் மற்றொரு தொடர்பு கொள்ளலாம், கருத்து பரிமாற்றம், பாதுகாப்பு, செய்திகள் என பல நன்மையான விஷயங்கள் செல்போனில் உள்ளது. அதற்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அளவுக்கு மீறினால் அமிர்தம் ஒன்று என்ற பழமொழி இன்று செல்போன் பயன்படுத்துவோருக்கும் இது பொருந்தும். செல்போன் பயன்படுத்துவதில் கடந்த தலைமுறையினருக்கும் இன்றைய தலைமுறையினருக்கும் இருக்கின்ற வித்தியாசம் என்ன தெரியுமா? கடந்த தலைமுறையினர் சேவைக்கு மட்டும்தான் செல்போன்களை பயன்படுத்துவார்கள். ஆனால் இன்றோ தேவைக்கு போக மற்ற நேரம் முழுவதும் செல்போனின் துணையுடனே இருக்கிறார்கள். நூற்றாண்டிற்கு முன் வீதியில் ஏதோ ஒரு வீட்டில் தான் தொலைபேசி வசதி இருந்தது. அவசர செய்திகளை பரிமாற அதுவே முக்கிய சாதனமாக இருந்தது. ஆனால் இன்றோ ஒவ்வொரு கையிலும் ஒன்றிற்கும் மேற்பட்ட செல்போன்கள். இது என்னோட குழந்தையோட போன், இது என்னோட மனைவியோட போன் என்ற தனித்த பெருமையும் சிலருக்கு உண்டு. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமிர்தம் மட்டுமல்ல தொலைபேசியும் நாம் உபயோகிக்கும் செல்போனும் அளவுக்கு மீறினால் அதுவும் நன்றாகும். யா அல்லாஹ், எங்கள் கண்களை குர்ஆன் அதிகம் பார்க்கும் கண்களாக, எங்கள் விரல்களை உன் குர்ஆன் அதிகம் திருப்பும் விரல்களாக, என் நாவுகளை உன் வேதம் அதிகம் ஓதும் நாவாக நீ ஆக்குவாயாக என்று கூறி உங்களிடம் இருந்து விடை பெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக தங்களுக்கு முன்னால் பேசுவதற்கு முகமது ஆதில் வருகிறார். Alhamdulillah, Alhamdulillah al-Wahid al-Qahhar. As-salatu was-salamu ala rasulih al-muhtar wa ala alihi al-athhar wa ashabihi al-ahyar. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'an al-azim wal furqan al-majid. Ba'd a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Qala rabbus samawati wal ardi wa ma bainahuma. Wa qala nabiyyuna sallallahu alayhi wa sallam innamal a'malu binniyat. Aw kama qala அலைஹி ஸலாத்து வஸலாம். பெருகட்டும் பெருகட்டும் இறையருள் பெருகட்டும், சேரட்டும் சேரட்டும் நபி மீது ஸலவாத் சென்று சேரட்டும், பொழியட்டும் பொழியட்டும் சலாம் என்னும் காணிக்கை தங்கள் அனைவர்கள் மீதும் பொழியட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமும் அறிவியலும் என்னும் தலைப்பின் கீழ் 400 விஷயங்களை நாள் முழுவதும் பேச முடியும் என்றாலும் கூட நறுக்கென்று சுருக்கமாக நுணுக்கமான 4 விஷயங்களை மட்டும் பேசி அமர்ந்து கொள்கிறேன். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, இஸ்லாமும் அறிவியலும் என்னும் தலைப்பில் சிறிது மாற்றம் செய்தால் நன்றாக இருக்கிறேன். ஏனென்றால் இஸ்லாமும் அறிவியலும் என்று குறிப்பிட்டால் இஸ்லாம் வேறு அறிவியல் வேறு என்று ஆகிவிடும். இஸ்லாமே ஒரு அறிவியல் சார்ந்த உலகம்தான். இஸ்லாத்தில் கூறப்படும் ஒவ்வொரு விஷயமும் அறிவியல் சார்ந்ததாக இருக்கிறது. இவ்வுலகில் அறிவியல் என்று குறிப்பிடும் சொற்பமான மனித அறிவின் சிந்தனையும் தாண்டி இஸ்லாத்தில் அளவிட முடியாத ஆயிரக்கணக்கான விஷயங்கள் உள்ளது. மனிதன் அறிவியல் என்று கண்டுபிடிக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் மற்றொரு மனிதனால் பொய்யாக்கப்படுகிறது. உதாரணத்திற்கு பூமி தட்டையானது என்று ஒருவர் கண்டுபிடித்தார். பூமி தட்டையானது அல்ல, பூமி உருண்டையானது. பூமி நிலையாக ஒரே இடத்தில் இருந்து சூரியன் தான் பூமியை சுற்றி வருகிறது, ஆகையால் தான் இரவு பகல் மாறி மாறி வருகிறது என்று மற்றொருவர் கண்டுபிடித்தார். அப்படி என்றால் நமக்கு பூமி நிலையாக இருந்து சூரியன் சுற்றி வந்தால் நேராக கிழக்கில் சூரியன் உதித்து நேராக மேற்கில் மறைய வேண்டும். ஆனால் நமக்கு சில மாதம் வடகிழக்கில் உதித்து தென்மேற்கில் மறைகிறது, சில மாதம் தென்கிழக்கில் உதித்து வடமேற்கில் மறைகிறது. ஆகையால் தான் நமக்கு ஃபஜ்ருடைய வக்தும் மகரிபுடைய வக்தும் மாறி மாறி வருகிறது. அப்படி என்றால் சூரிய நிலையாக இருந்து பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருகிறது. தன்னைத்தானே சுற்றி கொண்டு 24 மணி நேரம், அதாவது ஒரு நாளும் சூரியனை சுற்றி முடிக்க 365 நாள், அதாவது ஒரு வருட காலமாகிறது. இவற்றை அல்லாஹ்
அல்லாஹ் தஆலா 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே சூரா யாசீனில் கூறிவிட்டான், குல்லும் ஃபீ ஃபலக்கின் யஸ்மஊன் என்று அல்லாஹ் தஆலா கூறிவிட்டான். தமக்குரிய வட்ட வரையில் ஒவ்வொன்றும் நீந்திக் கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா கூறிவிட்டான். சூரியனும் நிலையாக அல்ல, சூரியன் அழிவை நோக்கி சென்று இருக்கிறது, அதாவது பிளாக் ஹோலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. பிளாக் ஹோல் என்று கேட்டால் என்றால் கருந்துவலை. சூரியன் தன்னிடம் உள்ள ஹைட்ரோகுளோபிக் ஆசிட் என்ற ஒரு திரவத்தை இழந்து சூரியன் வெடித்துவிடும். சூரியன் வெடித்த ஒரு சில மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு அது கருந்துவலையாக மாறிவிடும், அதாவது பிளாக் ஹோலாக மாறிவிடும். பிளாக் ஹோலில் சென்ற எந்த ஒன்றாலும் திரும்ப வர முடியாது. அவற்றுக்குள் நம் பூமி சென்று விட்டால் 163 லைட் இயர்ஸ், அதாவது லைட் ஆண்டுகளுக்கு பிறகுதான் வெளியே வரும். இவற்றை அல்லாஹ் தஆலா 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே சூரா யாசீனில் கூறிவிட்டான். குல்லும் ஃபீ ஃபலக்கின் யஸ்மஊன் என்று அல்லாஹ் வஸ்ஸம்சு ததில்லு முஸ்தகிலஹா என்று அல்லாஹ் தஆலா கூறிவிட்டான். சூரியன் தன் வரைக்குள் சென்று கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா கூறிவிட்டான். மேலும் அல்லாஹ் தஆலா கூறிவிட்டான், சூரத்துல் அன்பியாவில் கூறினான், காலு ரப்பு ஸமாவாதி வல் அர்லி என்று அல்லாஹ் தஆலா கூறிவிட்டான். வானம் பூமி இன்னும் இவை இரண்டுகளுக்கு இடையே நான் தான் என்று இறைவன் என்று அல்லாஹ் தஆலா கூறிவிட்டான். இந்த இடத்துல நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதுன்னா, வானம்னு தனியா குறிப்பிடல, பூமி தனியா குறிப்பிடல, வானம் பூமி இன்னும் இவைகளுக்கு இரண்டு இருக்கிற நான் தான் இறைவன் என்று அல்லாஹ் தஆலா கூறிவிட்டான். நம்ம அறிவியல் கண்டுபிடிக்கிறார்கள், வானிற்கும் பூமிக்கும் இடையே பல கோள்கள், பல விண்மீன்கள், பல கோள்கள், பல பாறைகள், பல விண்மீன்கள் இருக்கின்றது என்று அறிவியலார்கள் இப்பொழுதுதான் ஒவ்வொன்றாக கண்டுபிடிக்கிறார்கள். நான் முன்னதே கூறியது போல இஸ்லாம் வேறு, அறிவியல் வேறு அல்ல. இஸ்லாமே ஒரு அறிவியல் சார்ந்த உலகம் தான். அல்லாஹ்வும் அவனது ரசூலும் கூறியபடி உணர்ந்தும் தெரிந்தும் உள்வாரே செய்வோமையானால் இஸ்லாத்தில் அறிவியல் கண்டுபிடிப்பார்கள் மட்டுமே இருப்பார்கள். ஆனால் நம் இஸ்லாமியர்கள் என்று தனது நேரங்களில் வீணாக செல்போன் என்று இன்ஸ்டா, பேஸ்புக், ட்விட்டர் பல ஊடகங்களில் வீணாக அவர்கள் நேரத்தில் செய்யப்படும். ஆகையால் இனி வரும் காலங்களில் இல்லாத அவர்கள் நேரத்தில் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். பொதுவாக அறிவுரை கூறுவதும் கண்டிப்பு செய்வதும் இன்றைய தலைமுறைகள் மட்டுமல்ல, யாரும் விரும்புவதில்லை. என்றாலும் கூட உளிப்படாத கற்கள் சிற்பமாவதில்லை, பட்டை தீட்டாத வைரங்கள் ஜொலிப்பதும் இல்லை என்பது உண்மைதானே. வாஹிரத் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்காக நம்முடைய காட்டுத்தலைவாசல் பள்ளிவாசலில் ஜாமியா நூருல் ஜன்னா என்ற பெயரில் ஹிஃபுல் மதரசா ஆரம்பித்திருக்கிறோம். ஏறத்தாழ ஒரு 6 மாத காலங்கள் ஹிஃபுல் மதரசா நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாணவர்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து குர்ஆனை மரணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். காலை சுபுகுக்கு பள்ளிக்கு வந்துடணும், 7:30 வரைக்கும் குர்ஆனை மரணம் செய்வார்கள். பிறகு ஸ்கூலுக்கு போவாங்க, பிறகு அசருக்கு பள்ளிக்கு வந்துடணும். இரவு 9:30 வரை அதற்கு இடையில உங்க டியூஷன் பண்றதுக்கும் பாடங்களை எழுதுவதற்கு உண்டான நேரங்களும் கொடுக்கப்பட்டு ஹிஃபுல் மதரசா ஒரு 6 மாத காலங்களாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ ஒரு 3 to 4 ஜுசுக்கள் வரை மாணவர்கள் மரணம் செய்திருக்கிறார்கள். அதனுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய மௌலவி ஹாஃபில் ஏ முகமது சகீஃப் நாஷிரி அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وقال تعالى إن الله وملائكته يصلون على النبي صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم ومسلمات أو كما قال عليه الصلاة والسلام. இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லவர்கள், பெரியவர்கள் மேலும் முக்கியமாக இவ்வகையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வுலகத்திலே இக்காலத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மதரசாவை நடத்துவதற்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் நிகழ்கின்றது, எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் இருக்கின்றது என்று நாம் அறிவோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இம்மஹல்லாவிலே
நமது ஜமாத்தின் கீழ் கிட்டத்தட்ட 4 மதரசாக்கள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதிலே மனாருல் மஆரிஃபா என்று பெண்கள் மதரசாவினுடைய 3வது ஆண்டின் நிறைவு விழா, பட்டமளிப்பு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபலனா. யார் நம்முடைய பாதையில யார் நமக்காக ஜிஹாது புரிவார்களோ, யார் தியாகம் செய்வார்களோ அவர்களுக்கு நாம் நேரான வழியை திறந்து கொடுப்போம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அதில் ஒரு வகையாக நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டு அல்லாஹ்வுடைய கிருபையினால் நாம் செய்திருக்கக்கூடிய முயற்சியின் அடிப்படையிலே அல்லாஹ் தஆலா நமது மஹல்லாவிலே மதரசாக்களை உருவாக்குவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்தான். அதிலும் ஹிஃபுலுக்காக தனியாகவும், மக்தப் என்ற அடிப்படையில் தனிப்பட்ட முறையிலும், மேலும் பெண்கள் ஆலிம்களுக்காக ஆலிமாக்களுக்காக தனிப்பட்ட மதரசாவும் உருவாக்குவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்தான். அல்ஹம்துலில்லாஹ். இதற்கு நாம் அல்லாஹ் தஆலாவிற்கு அதிகம் நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டுள்ளோம். மேலும் அம்மதரசாக்களின் ஒன்றில் மனாருல் மஆரிஃபா என்ற மதரசாவிலே இன்று பட்டம் வாங்கக்கூடிய ஆலிமாக்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய மிகப்பெரும் கிருபை, பெண்களுக்கு இல்மு போய் சேருவது என்பது மிகப்பெரிய அரிதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆண்களுக்கு ஒரு கல்வி போய் சேருது என்றால் அந்த ஆலிம், அந்த ஒரு ஆணையத்திலே இருக்கக்கூடிய கல்வி யார் தேடி செல்கின்றார்களோ அல்லது யாருக்கு யார் கல்வியை தேடுகின்றார்களோ அவர்களுக்கு தான் அந்த கல்வி போய் சேரும். ஆனால் ஒரு பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய கல்வி இருக்கிறதே, அது புகுத்தப்படும். ஒவ்வொரு பெண்களும் தான் ஈன்றெடுக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு புகுத்துவார்கள், அந்த கல்வியை ஊட்டுவார்கள். அவர்கள் சொல்லி வளர்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அவர்கள் பிற்காலத்தில் வரக்கூடிய பெரும் ஆளுங்களாக, அவர்களை பெரும் மாமேதைகளாக அவர்களை ஆக்குவதற்கு காரணமாக இருக்கக்கூடும். நாம் அறிந்திருக்கின்றோம், இமாம் ஹஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி நாம் சிந்தித்து பார்க்கலாம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியாக இருக்கலாம். இது போன்ற பெரும் பெரும் எல்லா பேரறிஞர்களும் தன்னுடைய தாயினுடைய கல்வியின் அடிப்படையில் தான் பெரியவர்களாக ஆனார்கள். அதே போல இது போன்று நம்முடைய பெண்கள் இன்று நம்முடைய மஹல்லாவிலே, நம்முடைய மஸ்ஜிதில் இருந்து 20 ஆலிமாக்கள் வெளியாகின்றார்கள், 20 சமூகம் வெளியாகிறது என்று அர்த்தமாகும். ஆக இக்கல்வியை ஓதி முடித்திருக்கக்கூடியவர்கள் இது முடிவல்ல, இது ஆரம்பமாக இருக்கிறது. ஆக தன்னுடைய குழந்தைகளுக்கும் தன்னுடைய பெற்றோர்களுக்கும் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கும் இக்கல்வியை மேன்மேலும் சிறக்க எடுத்து செல்வார்கள் என்று நாம் நம்பிக்கை வைக்கின்றோம். மேலும் அப்படி ஓதி முடித்திருக்கக்கூடிய ஆலிமாக்களுக்கு அல்லாஹ் தஆலா மேலும் பரக்கத் செய்வானாக. இவ்வுலகத்தில் அனைவரிடத்திலும் இல்மை, இந்த கல்வியை கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா அவர்களை ஆக்கி அருள் புரிவானாக. மேலும் நம்முடைய மஹல்லாவில் இருந்து இன்னும் அதிகமான ஆலிமாக்களையும் ஹாஃபிதுகளையும் உருவாக்குவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்காக திருப்பத்தூர் பெரிய பள்ளிவாசலுடைய தலைமை இமாமும் சிவகங்கை மாவட்ட அரசு டவுன் காசியும் எல்லா வகையிலும் நமக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதை மிகுந்த மௌலானா மௌலவி அல்ஹாஜ் KM முகமது ஃபாரூக் ஆலிம் மன்பை ஹஸ்ரத் அவர்களை அழைக்கிறோம். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنام والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه أمهات المؤمنين رضوان الله تعالى عليهم أجمعين. أما بعد، قال الله تبارك وتعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم وقل ربي زدني علما. صدق الله العظيم. قال سيد البشر نبينا محمد صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى إلى آخره. صدق رسول الله صلى الله عليه وسلم. ஆற்றல் மிகுந்த அகிலத்தின் அதிபதி
அல்லாஹுவின் பேரருளால் மிக மிக சிறப்பாக நடைபெறும் அல் ஜாமிஉல் முனவ்வர் மஸ்ஜித் காட்டுத்தலைவாசல் ஜமாஅத் நடத்தும் மனாருல் மாரிஃபா மதரசாவின் பட்டமளிப்பு விழா நிகழ்வின் இந்த அமர்வினுடைய தலைவர் அவர்களே, இந்த இனிய நிகழ்விலே பாக்கியம் பெற்ற ஆலிமாக்களுக்கு தனது முபாரக்கான கரத்தால் உயிரோட்டமுள்ள துஆவுடனே சனதுகள் வழங்கி அவர்களின் நல்வாழ்விற்காகவும் சமூகத்தின் நல்வாழ்விற்காகவும் துஆ செய்ய இருக்கிற திண்டுக்கல் மாவட்ட அரசு காசி, எங்களுடைய என்றென்றும் துஆவிற்குரிய திண்டுக்கல் தாருல் உலூம் யூசுஃபியா அரபிக் கல்லூரியின் முதல்வர் ஹஸ்ரத் கிபிலா மற்றும் இந்த நிகழ்விலே சிறப்புரையாற்ற வருகின்றிருக்கும் நகைச்சுவை பேரரசு, நகைச்சுவையுடனே நல்ல கருத்துக்களை அவைக்கு அள்ளித்தரும் ஆற்றலை அல்லாஹுவினால் வழங்கப்பட்ட பட்டிமன்றங்களின் இஸ்லாமிய பட்டிமன்றங்களின் நடுவர், இலக்கிய பேழை, தோப்புத்துறை ஜாமியா மஸ்ஜித் இமாம் மௌலானா KM ஷாகுல் ஹமீத் பாக்கவி ஹசரத் அவர்கள் உள்ளிட்ட பட்டம் பெற இருக்கக்கூடிய 20 ஆலிமா மனாரியா ஆலிமாக்களையும் அமர்ந்திருக்கக்கூடிய தங்கள் அனைவரையும் உளமாற வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைந்து, இதே போன்று நாம் அனைவரும் சொர்க்கத்திலும் ஒன்று சேர அல்லாஹுவிடம் துஆ செய்தவனாக இன்ஷா அல்லாஹ் என்னுடைய சுருக்கமான வாழ்த்துரையினை தொடர்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சங்கையான பெருமக்களே, காரைக்குடி இன்று ஒரு காட்டுத் தலைவாசலிலே பெருநாளை போன்று நாம் காணுகிறோம். எனக்கு தெரிய காரைக்குடி வரலாற்றிலே பல்வேறு நிகழ்வுகளிலே கலந்து கொள்ளும் பாக்கியத்தை அல்லாஹுவால் வழங்கப்பட்டவன் நான். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அமர்வை இன்றுதான் பார்க்கிறேன். நானே வாகனத்தில் இந்த வழியில் வர முடியாமல் வாகனத்தை திருப்பி மாற்று வழியில் வந்தேன். அந்த வழியிலிருந்து இங்கு வந்து வாகனத்தை அங்கு நிறுத்திவிட்டு நடந்து வந்தால் பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதி என அதை கொண்டறிந்த நேரத்தினே இருவாகன சக்கரத்தின் மூலமாக இங்கு கொண்டு வந்து இறக்கப்பட்டேன். முன்னிலையில் பார்த்தால் அல்லாஹ் ஆண்களையும் இளைஞர்களையும் நிரம்ப இங்கு குவித்திருப்பது இந்த பெருந்தகைகளுக்கு பெரும் மகிழ்ச்சியை தரும் என விரும்பி அவர்கள் இந்த ஊருக்காக, நம் மாவட்டத்திற்காக இங்கு மார்க்க கல்வியினுடைய கேந்திரங்கள் பல உருவாக அல்லாஹுவிடம் துஆ செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். சங்கையான பெருமக்களே, இஸ்லாமிய கூட்டங்களிலே மார்க்க கல்வி, உலக கல்வி என்று சிலர் பிரித்து பேசுவார்கள். மார்க்க கல்வி என்றால் மதரசாவுக்கு போறது. மதரசா என்ற தமிழ் வார்த்தையே அரபியிலே மதரசா, ஆங்கிலத்தில் ஸ்கூல், தமிழிலே பள்ளிக்கூடம். ஒரு வித்தியாசம் இல்லை. ஆனா நம்ம இங்க குர்ஆன் பற்றி கொடுக்கறனால அதை மதரசா என்று பழக்கத்தில் கொண்டு வந்துட்டோம். இப்ப மக்தப். இந்த கல்வியில மார்க்க கல்வி என்றோ உலக கல்வி என்றோ வேற ஒண்ணுமே இல்லை. இரண்டுலாம் இல்லை. கல்விதான், இல்முதான். அறிஞ பெருந்தகை இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே இல்மை பற்றி, கல்வியை பற்றி பேசும் இடமெல்லாம் இல்மி என்ற வார்த்தையை தான் பேசுவான். வஅல்லம ஆதம அஸ்மா, ஆதத்திற்கு சில பொருட்களின் பெயர்களை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். குல் ரப்பி ஸித்னி இல்மா, ரப்பே எனக்கு கல்வியை கற்றுத்தா. அங்கு உலக கல்வி, மார்க்க கல்வி என்றெல்லாம் அல்லாஹ் பிரிப்பதில்லை. உண்மை மொழி ஞானம் தெரிந்த, மொழி ஞானத்தில் செறிந்த பெருமக்கள் சொல்லுவார்கள், நமது குர்ஆன் கற்றுத்தரக்கூடிய கல்வி கல்வி, ஹதீஸ் கற்றுத்தரக்கூடிய கல்வி கல்வி. குர்ஆனும் ஹதீஸும் இணைந்து இஜ்மா, கியாஸ் இவைகள் மூலம் தரக்கூடிய சட்டம் கல்வி. கல்வி என்றால் ஒரு காலத்திலும் அது மாறாது. 1500 ஆண்டுகளாக குர்ஆன் என்ன பேசுகிறதோ அதைத்தான் கியாமத் வரைக்கும் குர்ஆன் பேசும், மாறாது. ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று என்ன சொன்னார்களோ அதுதான் இன்றும், அது கியாமத் வரைக்கும் அப்படியே இருக்கும். அந்த கல்வியால் தனி மனிதன் நன்மை பெறுவான், சமூகம் நன்மை பெறும், சமுதாயம் நன்மை பெறும், உலகம் நன்மை பெறும். அதற்கு பெயர் கல்வி.
மற்ற கல்விகள் மதரசா என்று அரபியில் சொல்கிறோம், ஸ்கூல் என ஆங்கிலத்தில் சொல்கிறோம், பள்ளிக்கூடம் என தமிழில் சொல்கிறோம். அங்கு கற்பித்து தரக்கூடிய மொழிக்கல்வி, கணிதம், மற்ற அறிவியல், பூகோளம், மற்ற எல்லாமே கலைகள். கலை என்பது வேறு, கல்வி என்பது வேறு. அவைகளையும் நாம் கற்க வேண்டும். கலை இன்று ஒன்றிருக்கும், நாளை ஒன்று வரும். இந்த பூமி உருண்டை என்று சொல்வதற்கு கலைக்கு நீண்ட காலம் தேவைப்பட்டது. உலக கல்வி நான் வரல. இந்த பூமி உருண்டை என்று சொல்வதற்கு கலைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமே, கலைக்கல்லூரின்னு பேர் வச்சிருப்பாங்க. அழகப்பா கலைக்கல்லூரி, அழகப்பா பொறியியல் கல்லூரி, அழகப்பா மருத்துவக் கல்லூரி, இப்படிதான் வச்சிருப்பாங்க. கலை என்பது ஒரு தனி கலை. கல்வி என்பது குர்ஆனும் ஹதீஸும் இஜ்மாவும் கியாஸும், அவை கல்வி ஒரு காலம் மாறாது. அன்று அல்லாஹ் சொன்னான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலைக்கும் கமா குத்திப மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன்னுண்டான சமூகத்தின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்கள் மீதும் அல்லாஹ் நோன்பை ரமலான் மாத பகல் காலங்களில் நோன்பு நோற்பதை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். 1450 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன வார்த்தை இன்றும் அது அப்படியே தான் இருக்கிறது. அன்னைக்கு ரமலான் மாதம் நோன்பு வச்சோம், கொஞ்ச நாளாச்சு, 500 ஆண்டாச்சு, ஷாபான்ல நோன்பு வைக்கிறது. இல்ல இன்னொரு 500 வந்துச்சு, ரஜப வைக்கிறது. மாறுச்சா? கியாமத் வரைக்கும் மாறுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன்னால் உண்டானவர்கள் மீது கடமையாக்கப்பட்டதை போன்று நோன்பு உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, ஒரு நீளமான ஹதீஸ். அன் சல்மான் ரலியல்லாஹு தஆலா அன் قال خطبنا رسول الله صلى الله عليه وسلم في آخر يوم من شعبان. நீளமான ஹதீஸ். நேரத்தின் அருமை கருதி கருத்தை மட்டும் முன்வைக்க விரும்புகிறேன். ஷாபான் மாதத்துடைய இறுதி, ரமலான் வருவதற்கு முந்தைய மாதம், இப்போது நாம் நம்மிடையே நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாதம் ஷாபான். இதனுடைய இறுதி நாட்களிலே பெருமானார் எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள். ரசூலுல்லாஹ் உபதேசம் செய்றாங்க. புகால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அந்த உபதேசத்துல, யா அய்யுஹன் நாஸ் கத் அலல்லக்கும் ஷஹ்ருன் அலீம். மக்களே, உங்களுக்கு ஒரு மகத்தான மாதம் வந்திருக்கிறது. முபாரக், அந்த மாதம் பரக்கத் செய்யப்பட்ட மாதம். ஃபீஹி லைலா, அந்த ரமலான் மாதத்திலே ஒரு இரவு உண்டு. கைரு மின் அல்பி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது அந்த இரவு, லைலத்துல் கத்ருடைய இரவு. ரசூலுல்லாஹ் அன்னைக்கு சொன்னாங்க. அதே ஹதீஸ் தொடரிலே, நீளமான ஹதீஸ் தொடரிலே சொல்லுவார்கள் பெருமானார், அல்லாஹ் அந்த ரமலான் மாதத்தின் பகல் காலங்களிலே நீங்கள் நோன்பு நோற்பதை பருளாக ஆக்கியிருக்கிறார். இன்னைக்கு அது பருள் தான். அன்னைக்கு பருள், இன்னைக்கு வாஜிபா மாறுச்சா? அல்லாஹ்வும் ரசூலும் என்ன சொன்னார்களோ அது அப்படியே இருக்கும். ஆனால் கலை என்பது மாறும். இன்று ஒரு கண்டுபிடிப்பை இந்த உலகம் சொல்லும், கலை உலகம் சொல்லும், கல்வி உலகம் சொல்லும். ஆனால் அதற்கு நேர் மாற்றமான ஒன்றை அடுத்த சில நூற்றாண்டுகளில் அல்ல, சில 50 ஆண்டுகளிலே சொல்வார்கள். இந்த கல்வி இருக்கிறதே குர்ஆனின் கல்வி, இந்த கல்வி இருக்கிறதே ஹதீஸின் கல்வி, இது அனைத்து விஷயங்களையும் முன்கூட்டியே சொல்லும், இறுதி வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கும். உதாரணத்திற்கு நினைவு வந்த விஷயத்தை சொல்கிறேன். 50 ஆண்டுகளுக்கு முன்புதான், 20ஆம் நூற்றாண்டின் இறுதி காலகட்டத்தில் தான் கரு வளர்ச்சியை பற்றிய கலை உலகம் விஷயத்தை உலகிற்கு சொன்னது. ஒரு கரு, உயிர் உள்ள எந்த பிராணியாகட்டும், பறவையாகட்டும், மனிதனாகட்டும், அந்த கரு வளர்ச்சி எப்படி வருகிறது என்பது பற்றி 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தான், இன்றிலிருந்து ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் கோழியை வைத்து சொன்னார்கள். கோழி எப்படி அந்த முட்டையிலிருந்து குஞ்சு வருகிறது என்பதை ஆய்வு செய்து கரு வளர்ச்சியாக சொன்னார்கள். உங்களில் எல்லோருக்கும், அறிவியல் சார்ந்தவர்களுக்கும் அறிவு சார்ந்தவர்களுக்கும் தெரியும். ஆனால் அல்லாஹ் 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதனுடைய கரு வளர்ச்சியை பற்றிய குர்ஆன்ல பேசிட்டான். வலக்கத் ஹலக்னல் இன்சான மின் சுலாலத்தின் மின் தீன். நாம் மனிதனுடைய கருவை நுத்வா என்று சொல்லக்கூடிய அந்த ஆணின் விந்திலிருந்து உருவாக்கினோம், பெண்ணுடைய கருவறைக்கு செல்ல செய்தோம். கருவை பற்றி பேசுகிறான். 1450 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்ற அந்த விந்தை நாம் அலக்கத்தன், பின்னால் அதை ஒரு அலக்காவாக மாற்றினோம். அலக்கா என்பதற்கு அலக்கத்தன் அரபி வார்த்தை. பேரறிஞர் பெருமக்கள் இங்கு இருக்கிறார்கள்.
அதற்கு நாங்கள் சற்று கால வரைக்கும் இரத்த கட்டின்னு அர்த்தம் செஞ்சோம். அந்த இரத்த கட்டி மாறுது, இரண்டாவது நிலைக்கு வருது, செகண்ட் ஸ்டேஜ் போகுதுன்னு சொன்னோம். ஆனா அறிவியல் என்ன செஞ்சுச்சுன்னா, சமீப காலத்துல அந்த பெண்ணின் கருவறைக்கு செல்லும் விந்து இரத்த கட்டியாக மாறுவதில்லை. விந்துதான் இரத்தத்திலிருந்து வருகிறது. அந்த விந்து மீண்டும் இரத்தமானால் அது முன்னேற்றம் அல்ல, பின்னேற்றம். அவங்க சொன்ன சரிதானே? அதாவது இரத்த கட்டி ஆகிறதுன்னு சொன்னாங்க. உடனே நம்ம அதனுடைய அகராதிகளை எடுத்து புரட்டி பார்த்தா இந்த போன்ற பேரறிஞ பெருமக்கள் சொன்னார்கள், அலக்காவிற்கு இரத்த கட்டி என்று பொருள் இருப்பதை போன்று அட்டை பூச்சி என்று ஒரு அர்த்தம் இருக்கு. அல்ல 1400 ஆண்டு அன்னைக்கு அட்டைப்பூச்சி சொன்னா வயிற்றுக்குள்ள எப்படி அட்டைப்பூச்சி போகணும்னு கேட்டிருப்பான். இன்னைக்கு இந்த மருத்துவம் கலையும் கண்டுபிடித்ததை இன்று இஸ்லாம் குர்ஆன் மெய்ப்பிக்கிறது. எப்படிப்பட்ட அட்டைப்பூச்சி இன்னைக்கு போட்டு காட்டிட்டான் நமக்கு. இந்த செகண்ட் ஸ்டேஜ்ல அந்த கர்ப்பப்பையை சுற்றி ஒரு அட்டைப்பூச்சியை போன்ற ஒன்று ஒட்டி கொண்டிருக்கும். அலக்காவுக்கே ஒட்டி கொண்டிருக்கும் அட்டைப்பூச்சி தான் பொருளே. அதிசயத்தினுடைய உச்சிக்கு போறாங்க ஆய்வாளர்களும் ஆராய்ச்சியாளர்களும். அந்த அல் குர்ஆனை வேதமாக பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நம்மை விட அதிர்ஷ்டசாலி இந்த உலகில் வேறு யாரும் இல்லை. நாம் தான் அறிவின் புரட்சியாளர்கள். இந்த உலகிற்கு அத்தனை கண்டுபிடிப்புகளையும் வழங்கியவர்கள் நாம். அந்த பெருமையை நாம் பெருமையாக பேசிக் கொண்டிருப்பதில் ஒரு வேளையும் நடக்கப் போவதில்லை. என் முன்னோர் அதை செய்தார், என் முன்னோர் இதை செய்தார்கள், அவர்களை நினைவு கூறும் நன்றியுடன். ஆனால் நாம் அந்த சாதனைகளை செய்யக்கூடியவர்களாக இந்த சமூகத்தை மாற்ற வேண்டும். நம் குழந்தைகளை அந்த சாதனையாளர்களாக ஆக்க வேண்டும். ஒரு காலத்திலே பயான் செய்ய வேண்டும் என்றால் ஆலிம்களை தேடி அடைவோம். இங்கு மரியாதை மிகுந்த மூத்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். நான் ஏறத்தாழ 45 காலமாக காரைக்குடியுடன் தொடர்புடையவன். ஒரு வட்டார ஆட்சியாளருடைய அலுவலகத்திலே இலங்கையினுடைய தமிழ் பிரச்சனைக்காக வேண்டிய ஒரு முழு கூட்டம் நடத்தினோம், காரைக்குடி அனைத்து ஜமாத் சார்பாக. அப்படி கூட்டம் என்றால் நான் தான் அழைக்கப்படுவேன். வந்த பொழுது நான் இருந்த உயரத்திற்கும் நான் இருந்த ஸ்டேஜிற்கும் முதல்ல என்ன ஆச்சாரி அப்பதான் பாக்குறாங்க. ஒரு ஸ்டூல்ல ஏற்றி விட்டு பேச வச்சாங்க. பேசினேன். அப்ப நாங்கெல்லாம் அரிது ஃபாரூக் அலிம் எப்போ வருவாங்க, இல்லாதது எப்போ வருவாங்க, அது சொல்லுவாங்க. 2 பேர் வந்துட்டாங்களா ராஜா சொல்லுவாங்க. இன்னைக்கு நாங்க உட்கார்ந்து கேட்கிற மாதிரி ஆலிம்கள் உருவாகி விட்டார்கள் என்பது எங்களுக்கு மகிழ்ச்சி. அதை விட பெருமகிழ்ச்சி, ஒவ்வொரு ஆலிம்களும் பல ஹாஃபில்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நம்மிலிருந்தே பல ஆலிம்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நமது குடும்பத்திலே ஒரு ஆலிம், நமது குடும்பத்திலே ஒரு இல்லத்திலே எங்கும் செல்லாமலே ஹாஃபில்களாகக்கூடிய ஒரு நல்ல திட்டத்தை மௌலானா மௌலவி பதுருதீன் யூசுப் அவர்கள் காட்டுத்துறை வாசலிலும் ரியாத் மஹ்பூப் பாளையத்திலும் மற்ற உலமாக்கள் தங்களுடைய மஹல்லாக்களிலும் செய்கிறார்கள் என்றால் அதை விட பெருமகிழ்ச்சி எனக்கு இல்லை, அதை விட பெருமதிஷ்டம் உங்களுக்கு இல்லை. ஆகவே நல்ல வாய்ப்பு நிஸ்வான் மதரசா நடைபெறுவது. 20 மாணவிகள் என்பது எங்களுக்கெல்லாம் பெருமகிழ்ச்சி தான். காரைக்குடி 20 ஆலிமாக்கள் என்றால் காரைக்குடி 20 தெருக்கள், இஸ்லாமிய தெருக்கள் பிரகாசித்து விட்டன. ஒரு ஆலிமான பெண் ஒரு தெருவில் இருந்தால் அந்த தெருவுக்கே தீன் கிடைக்க வேண்டும். பட்டமேறு மாணவிகளுக்கு சொல்லுவேன், என் மாணவிகளாக கருதி சொல்லுவேன், ஆலிமா பட்டம் பெறுவது என்பது பறக்க விடுவதற்கல்ல, அது பறக்க விடும் பட்டம் அல்ல, சமூகத்தை மாற்றக்கூடிய பட்டம். அது நீங்கள் முபல்லிகாக்கள் மார்க்கத்தை சமூகத்திற்கு, தாய் குலத்திற்கு எடுத்துரைக்க கடமைப்பட்டவர்கள். அந்த பணியை நீங்கள் செய்யுங்கள், தொய்வின்றி செய்யுங்கள். வழிகாட்டுதலாக உங்களுடைய ஆசிரியர் பெருமகனை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஊரை அல்லாஹ் தீனிலே மிக சிறந்த ஊராக ஆக்கி விடுவான். ஹிப்ல் மதரசாவை பற்றி சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் 2-3 ஜுசுக்கள் ஓதி இருக்கிறார்கள். இன்னும் 3 ஆண்டு காலத்திலே இன்ஷா அல்லாஹ் இதே ஜாமியா முனவ்வர் மஸ்ஜிதில் சார்பாக நடைபெறக்கூடிய ஹிப்ல் மதரசாவிலே முதலாவது ஹாஃபில் பட்டத்தை நடத்தி தர வேண்டும் எங்களுடைய பதுருதீன் யூசுபி ஹஸ்ரத் அவர்கள் என்று என்னை சத்தி பேசினார் அல்லவா. எனக்கு முன்னால் அந்த மாசாக்கு இப்போ இருக்கார் அவருடைய பேரை. இப்ப உங்க மதரசாவில் ஹெஃபுலுக்கு உஸ்தாதா இருக்கக்கூடிய சத்தியம் என்னை கொழுந்தியாவுடைய சொந்த பேரன். எவ்வளவு அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யறான். நிறைய ஆலிம்களை நாம் உருவாக்குவோம், ஆஃபில்களை உருவாக்குவோம், ஆலிமாக்களை உருவாக்குவோம்.
வரும் ரமலானில் இதோட நிறைவுக்கு வருகிறேன். முதல்ல எந்திரிச்சு வரும்போது கையை காட்டிக்கிட்டு வந்தாங்க, இல்லை நான் உங்களை அதுக்காண்டி வரல பேசுகிண்டு. இப்போ ஏறி வர்றது அதுக்கு தான். அதனால் முடிச்சிடுவேனா, நீங்கள் குரான் போட்டி வைப்பாங்க ஹஸ்ரத், ரமலானில் எத்தனை குரான் பெண்கள் ஓதுறீங்கன்ட்டு அல்லாவுக்கு பயந்து சொல்லுங்க, அதற்கு தகுந்த பரிசு கொடுக்குறோம்னு சொல்லி தங்க காசு கொடுப்பாங்க. தங்க தானே அது. அதில் தாய்மார்களோட பாய்மார்களும் சேருங்களே, இதில் நம்ம போட்டி போடக்கூடாதா? நம்மளும் கொஞ்சம் குரான் ஓதுவோம். சாதாரணமாக 10 குரான் என் தங்கச்சி ஓதிருக்கு, இங்கே இருக்காங்க காட்டுதல் வாசலில் தான். என் தங்கச்சி 10 குரான் ஓதிருக்கு, அதை விட கூட ஓதி பரிசு வாங்கிட்டாங்க. அவெல்லாம் ஊக்கம் தானே. அவங்களுடைய அந்த உழைப்பிற்கு நிர்வாகம் மிகப்பெரிய ஒத்துழைப்பாக இருக்கிறது. அந்த நிர்வாகத்திற்கு நான் துஆ செய்கிறேன். அந்த நிர்வாகத்திற்கு இந்த ஜமாத்தும் ஒத்துழைப்பாக இருக்கிறது. அந்த ஜமாத்திற்கு காரைக்குடி நகர் மக்கள், தாய்மார்கள் எல்லோரும் ஒத்துழைப்பாக இருந்தது போன்று வரை இந்த சிறப்பித்தங்களை ஊக்கப்படுத்துகிறீர்களே, இதுதான் அந்த மாணவ மாணவிகளுக்கு நாம் கொடுக்கும் மிகப்பெரிய பரிசு. அல்லாஹ் இதை கபூல் செய்வானாக. இதன் மூலம் தீனுடைய மறுமலர்ச்சி தருவானாக. தீனுடைய வாழ்க்கையிலே நம்மை அல்லாஹ் வெற்றி பெறச் செய்து இம்மை மறுமை இருவுலக வெற்றி தந்தர் புரிவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான். அல்லாஹ் எங்களுக்கு ரஜபிலும் ஷஅபானிலும் பரக்கத் செய்வாயாக. கொஞ்சம் சத்தமா வபல்லிக்னா ரமலான். அல்லாஹ் எங்களுக்கு ரமலானை அடையும் பாக்கியத்தை தருவாயாக. அந்த ரமலானில் எங்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக. அந்த ரமலானில் எங்களுக்கு மக்ஃபிரத் தருவாயாக. அந்த ரமலானில் எங்களுக்கு நரக விடுதலை தருவாயாக என்ற நல்ல துஆவுடன் வாய்ப்புக்கு நன்றிகள் பல கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.